மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சொல்லுங்க ரோசம்மா. அது உன்னோட இந்த முகத்தை பார்க்கும்போது என்னால மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க முடியல. நீங்க என்கிட்ட எதையும் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட சொல்லணுமா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து நான் என் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்? அதை என்னால இந்த வீட்டுக்குள்ள வச்சு உன்கிட்ட சொல்லவே முடியாதுமா. இந்த வீட்டுல இருக்க சுவர்களுக்கும் ஜன்னலுக்கும் கண்ணும் காதும் இருக்கு. ஆனா நீ இங்க நடக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்பதான் என் மனசுல எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீ கண்டிப்பா அணையும். பாட்டி, பாட்டி ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க அழுவுறதுனால இந்துவோட வியாதி போயிடுமா? பாவம் இந்து, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இல்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த நிலைமைய உண்டாக்கிட்டாங்க. அவளை அருணுக்கு கட்டி வச்சதுனால தானே இந்த நிலைமை அவளுக்கு வந்திருக்கு. பாட்டி, இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுனாலதான் இப்படி ஒரு நோய் அவளுக்கு வந்திருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சா எல்லாரையும் சமைச்சிருவா. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அம்மா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? மது, அம்மாக்கு என்னாச்சு? அதாவது இந்தோட வியாதிய பத்தி ஆனந்தன் மாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். நான் அதை சொன்னதுல இருந்து பாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்க இந்த விஷயத்த இந்து கிட்ட எதுவும் சொல்லிட்டீங்களா? இந்து கிட்ட சொல்ல வேண்டான்னு ஆனந்தன் மாமா சொல்லிருக்காரு. அம்மாடி, இந்துவை கூட்டிட்டு போய் நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு அவளை நீ காப்பாத்தணும். ஏன் சொல்றேன்னா, அவ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது பார்வதி. கடவுளே, அவளுக்கு எந்த வேதனையும் கொடுக்காத. அம்மா, நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா இந்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிரும். இப்ப இருக்கிற நேரத்துல அவ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டானா ரொம்ப நொந்து போயிடுவா. அத்தை, என்னைக்காவது ஒரு நாள் இதை அவகிட்ட சொல்லிதானே ஆகணும். இந்து கிட்ட சொல்லிதான் ஆகணும். இப்ப கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி அவ மனச இதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம அவகிட்ட சொல்லணும். பாவ அண்ணன், அவர் திரும்ப வரும்போது சந்தோஷமா வந்தாரு. இந்துவோட நிலைமை தெரியும் போது அண்ணன் வருத்தப்படுறத பக்கம் என்னால முடியாதது. இந்துவுக்கு அருணோட ஜாதக தோஷத்தால ஏதாவது நடக்கும்னு இங்க இருக்கிறவங்க எதிர்பார்க்கறாங்க. அவ சாவுக்காக தான் காத்திருக்காங்க. அது எல்லாமே அவங்களோட ஆசைகளும் காத்திருக்கிறது மட்டும்தாம்மா. நிறைய பணத்தை செலவு பண்ணி இந்துவோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். கடவுள் அவளை கைவிட மாட்டாருமா. அது வரைக்கும் இந்துவுக்கு இது தெரியாம இருந்தா போதும். கடவுளே, இனிமே அவளுக்கு நீதான் துணை. வாங்க பாட்டி. ரோசம்மா, நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்?
எதுவா இருந்தாலும் நீங்க ஓப்பனா சொல்லுங்க. இங்க பாருமா, நான் உன்கிட்ட சொல்ல போற இந்த விஷயத்தினால எனக்கு ஆபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அதை சொல்லாம விட்டா உனக்கு தான் இன்னும் ஆபத்து. உன் உயிருக்கு தாமா ஆபத்து வரும். எனக்கு என்ன ஆபத்து? எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லுங்க. அது இந்த வீட்டு ஆளுங்க உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது அருணுக்கு உன்னை பிடிச்சு போச்சு அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆமா, அப்படித்தானே என்னோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அது இல்லம்மா. பின்ன அருணோட ஒய்ஃபா உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல சில டிராமாக்கள் நடந்தது. அந்த நாடகத்தோட கிளைமேக்ஸ் தான் உனக்கும் அருணுக்கும் நடந்த அந்த கல்யாணம். என்ன சொல்றீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு மருமகளா இல்ல, ஒரு பலியாடா. நடந்த உண்மையை எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஏரிக்கு பின்னாடி ஒரு கடல் இருக்கு. என்னைக்குமே வத்தி போகாது அந்த கடல். இந்த கடலும் ஏரிய மாதிரியே நம்மளாலையும் மாற முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஒரு இடத்துல பாசம் குறையும் போது இன்னொரு இடத்துல பாசம் ரொம்ப அதிகமாகும். பாசத்தை பேலன்ஸ் பண்ணி போகும்போது தான் வாழ்க்கை ரொம்ப அழகாகுது அபி. அருண் மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்ச பல பேரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதலை மறந்து போறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா நாம இப்போ அந்த மாதிரி மாறக்கூடாது. நாம எப்பவுமே அப்படி இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை முடியிற வரைக்கும் நம்ம காதல் எப்பவும் தொடரும். அனந்தனுக்கும் மாதுரிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அருணுக்கும் அபிக்கும் நடக்க வேண்டிய விவாகம் அதே முகூர்த்தத்தில் வைக்க முடியாத ஜோசியரே? அருணுக்கும் அபிராமிக்கும் கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணத்துக்கு வெறும் 6 மாசம்தான் ஆயுசே இருக்கும். அருணோட ஜாதகத்தின்படி அவன் முதல்ல தாலி கட்டி மனைவியாக்குற பொண்ணுக்கு அல்பாயுசுதான். அதாவது அந்த பொண்ணு அபிராமியா இருந்தா அபிராமி செத்து போயிடுவா. ஆனா அருண் 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தீர்காயுசுன்னு இது சொல்லுது. அருண் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் வாழ்க்கையை வாழாத பொண்ணா இருப்பா. அந்த பொண்ணு எப்பவும் அபியா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ஏழை பொண்ணையோ இல்ல அனாதை பொண்ணையா கூட்டிட்டு வந்து அருணுக்கு ரகசியமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ இந்த கார்ல ஏறிக்கோமா. வா இந்து, வந்து உட்காரு. இதுதாம்மா நடந்த விஷயமே. இது வரைக்கும் உனக்கு தெரியாம நடக்கிற நாடகம் எல்லாமே இதுதாம்மா. பார்வதி அம்மாவும் சுபாஷினி அம்மாவும் அப்புறம் அனந்தனும் மாதிரியும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆனா இந்த வீட்ல குடும்ப பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக சுபத்ரா மேடத்துக்கு பயந்துட்டு தான் அவங்க யாரும் எதுவுமே சொல்லலம்மா. அப்படின்னா இத்தனை நாள் வீட்டுல சொல்லிட்டு இருந்த அபியோட காதலன் என் வீட்டுக்காரரா? எங்கேயோ வச்சு என்ன பார்த்து பிடிச்சதுனால தானே அவர் என்ன கல்யாணம் பண்ணாரு. என் வீட்டுக்காரோட ஜாதகப்படி அல்பாயுசுல சாகுற நான் முதல் பொண்டாட்டி மட்டும் தானே. என் சாவுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு தான் நான் இந்த வீட்டுல பாசத்தையும் மரியாதையும் அன்பையும் கொடுத்துட்டு இருக்கேன்.
அம்மா, நான் உன்கிட்ட இது சொன்னதுனால நீ எதுவும் கவலைப்படாத, தளர்ந்து போயிடாத. அபிய அருண் காதலிக்கிறானான்னு எனக்கு தெரியல. இவ தான் அருண் பின்னாடி சுத்திட்டு இருக்கா. அபிய விட அருண் ஓ மேலதாம்மா பாசமா இருக்காரு. இங்க பாரு, அதனால எது நடந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உன் வாழ்க்கையில ஆபத்து இருக்கிறதுனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களாவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கல்ல, ரொம்ப நன்றி. நான் ஒரு பலியாடுன்னு தெரிஞ்சுக்காம வாழறதை விட ரொம்ப நல்லது அது தெரிஞ்சுக்கிட்டு வாழறது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. அந்த தைரியத்தை கைவிட்டுறாதம்மா. கைவிட்டா நீ உன்னோட அருணை இழந்துருவ. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தது சுபத்ரா மேடம்க்கு தெரிய வந்ததுன்னா என்னை இங்க இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லம்மா. நான் வேற எங்கேயாவது போய் வேலை பார்த்து பொழைச்சுக்குவேன். ஆனா இதுக்கப்புறம் தான் நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கல்யாணத்துக்கு ஜோஷியர் உனக்கு கொடுத்த அந்த கெடு இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். உனக்கு கடவுள் கூட இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்தும் வராது. பரவாயில்லங்க, நீங்க கிளம்புங்க. என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்காக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கிளம்புங்க. இந்து, நீ இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? வீட்டுக்குள்ளேயே என்னால உட்கார்ந்துட்டு இருக்க முடியல. அதான் வெளியே உட்கார்ந்து காத்து வாங்கலான்னு வந்தேன். இப்போ எதுக்கு அழுகுற? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். அண்ணன் வந்ததுனாலயா? ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஏதோ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. உனக்கு என்ன வருத்தம்? என்கிட்ட சொல்லு. இந்த வீட்ல அவங்கவங்க சொல்றதுதானே அவங்கவங்க உண்மை. சொல்றது பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நான் இப்ப என்ன சொன்னாலும் கண்டிப்பா நீ அதை நம்புவ. அதுதான் நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஆனா திடீர்னு ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு உனக்கு தெரிய வந்தா நீ என்னை பத்தி என்ன நினைப்ப? இந்து, அது வந்து நான் சொன்னதை நீ நம்பாததுனால தான் நான் இப்படி சொன்னேன். அம்மாடி இந்து, நீ எங்கேயும் தனியா போகாதம்மா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டி, என்ன நினைச்சு நீங்க ஏதோ பயப்படுற மாதிரி இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அது வந்து இப்போ உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. எனக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பாட்டி? என் வீட்டுக்காரோட ஜாதகத்துல தோஷம் எதுவும் இல்லையே. அவரோட ஜாதகத்துல தோஷம் எதுவும் இல்லைன்னா எனக்கு எதுவும் நடக்காது. என்ன நினைச்சு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் தோஷம் இருந்தா வரத நான் அனுபவிச்சுதானே ஆகணும். பாட்டி, இந்துக்கு அவளோட நோயை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதான் இப்படி சொல்லிட்டு போறா போல இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்றேன். வருண், இந்தோட நிலைமை இதாண்டா. கட்டின பொண்டாட்டியோட இந்த மோசமான வியாதியை பற்றி புருஷனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். டேய், உன்னால் இதை டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. முதல்ல கேட்டப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எதார்த்தம் அப்படி இல்லைல்ல.
இந்துவோட லிவரை ஒரு மோசமான வியாதி பாதிச்சிட்டு இருக்குன்றது தான் உண்மை. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். போதும் ஆனந்தா, போதும் நிறுத்து. இதுக்கப்புறம் நீ சொல்றத கேட்கிற நிலைமையில நான் இல்ல. ஜோஷியர் சொன்ன ஜாதக விதி நடக்க போதுன்னு நீ சொல்ல வந்தீனா அது நடக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஏமாந்து தான் போவாங்க. என்னோட இந்துவை எந்த ஏமத்துவதுன்னு தூக்கிட்டு போக நான் விட மாட்டேன். நான் அவளை விட மாட்டேன் ஆனந்தா. மரணம் அவளை தூக்கிட்டு போச்சுன்னா கூடவே என்னையும் கூட்டிட்டு போகணும். அருண், என் பொண்டாட்டியோட உயிரை என்னால காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? என் இந்துவை இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி ஜெயிக்கவே கூடாது. அருண், நீ இப்ப இந்த மாதிரி கோவமா யோசிக்கவே கூடாது. விவேக புத்தியோட பொறுமையா யோசனை பண்ணணும். நம்ம ஃபேமிலியோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ இந்துவோட கழுத்துல தாலி கட்டின. இந்துவோட சாவை அவங்க ஆசைப்படுறாங்கன்னா அவங்க கனவுல கூட அது நடக்காது. ஆனா அது எல்லாத்தையும் விட உனக்கும் இந்துவுக்கும் இருக்க அந்த பாசத்தை அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும். அப்போ அவங்களோட எண்ணங்கள் தானாவே மாறிடும். அருண், இப்ப நீ இந்த மாதிரி உடஞ்சு போயிருக்க கூடாது. ஒரு புருஷன்ற முறையில நீ அதிகமா பாசம் காட்ட வேண்டிய நேரம் அது. ஆனந்தா, என் மேல உள்ள குற்றம் எனக்கே தெரியுதுடா. என் இந்துவ மரணம் நெருங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சேதான் நான் அவளை தனியா விட்டுட்டு போனேன். நான் அவளுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கறதுக்கு பதிலா என் அம்மாவும் அப்பாவும் போட்ட பொய்யான நாடகத்துல நான் கோமாளி வேஷம் போட வேண்டியதாயிருச்சு. டேய், நமக்கு இப்பவும் டைம் இருக்கு. நம்ம மட்டும் பொறுமையை ஹேண்டில் பண்ணா நம்மளால எதையும் சாதிக்க முடியும். வாசல் வரைக்கும் வந்த மரணமும் திரும்ப போயிடும். அதுக்காக நீ உன்னோட மனசு நல்லா திடமா வச்சுக்கோ. நான் இங்க வந்த பிறகு யாருமே இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லடா. இப்போதைக்கு இந்து கிட்ட இதை பத்தி யாரும் சொல்லாம இருக்கிறதே நல்லது. அதனாலதான் மதுவும் பாட்டியும் பார்வதி சித்தியும் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டாங்க. உன் நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப நம்ம என்னடா பண்றது? இந்துவை நம்ம காப்பாத்தி ஆகணும்ல. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனை தவிர வேற எந்த வழியாலையும் இந்துவை குணப்படுத்த முடியாது. அதனால சித்தி ஒரு முக்கியமான சர்ஜனை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே இந்துவை நம்ம அவர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருக்க இந்துவை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனந்தா, என் அம்மா இந்த மாதிரி கேடுகட்ட செயலை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரகுக்கு மட்டும் இது தெரியாம போயிருந்தா என்னுடைய இந்து. அருண், நீ வருத்தப்படாத. இதுக்கப்புறம் இந்துக்கு எதுவும் ஆகாது. அருண், நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? டேய், ஜோஷியர் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நம்ம குடும்பத்துல நடந்திருக்குல்ல. ஆனந்தா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஜோஷியர் சொன்ன ஜாதக விதிப்படி என் இந்துவை மரணம் தூக்கிட்டு போயிடுமாடா? அந்த மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அருண், இங்க பாரு, நீ இப்படி செல்லியா இருக்காத, கொஞ்சம் போல்டா இரு. இந்துவுக்கு முன்னாடி நீ தளர்ந்து போயிட்டா இந்துவோட நிலைமை எப்படி ஆகும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய், அவளுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அவளுக்கு தான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. நல்லதே நடக்கும். அத பத்தி நான் யோசிக்கிறேன், அப்புறமா சொல்றேன். அதானே நல்லது. ஓகே. அம்மா, இவ்வளவு கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. அருண், நான் உன் அம்மாடா. அம்மா பத்தி நீ இப்படி பேசுறியா? அம்மான்னு அன்பை காட்டுவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அம்மாவோட பாசம் ஒரு அமிர்தம்னு நான் புரிஞ்சு வச்சிருந்தேன். உங்க வாய்ஸ்க்கு நான் பயந்து போயிருக்கேன். இருந்தாலும் அம்மானா எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா என்னுடைய அம்மா ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணி எனக்கு இப்ப துக்கமா மாறிட்டாங்க.
நீ என்ன காரணத்தினால என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்னுடைய ஜாதக விதிப்படி இந்து சாகணும்னு நீங்க உட்பட இந்த குடும்பமே ஆசைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சே அவளை மரணத்துல தள்ளிவிட திட்டம் போடவும் உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது? அருண், இந்த வீட்டோட தேவை என்னன்றது உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீயே இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. இந்துக்கு ஒரு வியாதி இருக்கிறது உண்மைதான். இந்த வியாதிய நான் ஒன்னும் அவளுக்கு கொடுக்கல. உன்னோட ஜாதக விதிப்படிதான் நடந்திருக்கு. அதனால நீ அவளை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணாத. அந்த முயற்சி வீணாதான் போகும். அந்த வியாதினால இந்து செத்து போயிட்டானா இந்த விஷயத்துக்கு நம்ம குடும்பத்துல யாருமே காரணம் கிடையாது. அது விதி. அவளோட விதி. உன்னோட ஜாதக தோஷம் நடத்துற விதி. அம்மா, அண்ணா, நீங்க 2 பேருமே இப்படி சண்டை போடாதீங்க. இந்த சண்டையை இந்து பார்த்தானா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும்ல. இதுக்கப்புறம் தெரிய என்ன இருக்கு? அவளோட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டு அவளை கொல்ல முயற்சி பண்ண அம்மா தான் போய் எல்லாத்தையும் சொல்லணும். அப்பவாவது என் இந்து உடஞ்சு போறத பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம்ல. அப்படி ஏதாவது மனசளவுல கூட என் இந்துவை காயப்படுத்தினா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. அண்ணா, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவும் இங்க இருக்க அத்தனை பேரும் சும்மாதான் இந்த கனவை நீங்க கண்டுகிட்டு இருக்கீங்க. எந்த விதத்திலையும் நான் இந்துவை சாகவே விட மாட்டேன். அவளோட உயிரை காப்பாத்த இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போக சொன்னாலும் நான் அங்க கண்டிப்பா போவேன். என் ஜாதக தோஷத்தை நானே காதல பறக்க விடுறேன். அதை இந்த குடும்பமே பார்க்க போகுது. அம்மா, நீங்க ஏன் இந்துவோட வியாதியை மறைச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க லேட் பண்ணீங்க? இத நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. இந்துவோட உயிரை அண்ணனும் அத்தையும் காப்பாத்துறதா இருந்தா காப்பாத்துட்டோம். அந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. இன்வால்வ் ஆனீங்கன்னா நான் வேற மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். மது, இதெல்லாம் பண்றது உனக்கும் அண்ணனுக்காகவும் தான். ஆனா நீங்களே என்ன கேவலமா பேசுறீங்க. பசங்களோட சந்தோஷத்துக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சந்தோஷ வாழ்க்கை எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காதுமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.